எல்லாத்துக்கும் வந்து லாங் ஹேர் வேணும்னு ஆசை. நம்ம வந்து என்னென்னவோ பண்ணுவோம், வளரவே வளராது. லாங் ஹேர் இருக்கிறவங்களுக்கு வந்து மெயின்டைன் வந்து பண்ண முடியாது. சளி பிடிக்குது, எனக்கு ஷார்ட் ஹேர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு தான் காரணம். லாங் ஹேரோ ஷார்ட் ஹேரோ நமக்கு இருக்கிற ஹேர் வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். இன்டேக்கில் தான் நம்ம வந்து சரி பண்ண முடிஞ்சு, வெளியே வந்து நம்ம ஆயில் பூசினோம்னா ஹீட் கம்மி பண்ணும். சரிங்களா? ஒரு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னா பாடியில் வந்து ஹீட் அதிகமாக இருக்குது, அது ரெடியூஸ் பண்ண முடியாத உடம்பு வந்து தவிக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணோம்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ இவங்களுக்கு வந்து லாங் ஹேரை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி விட்டு, சளி அடிக்கடி பிடிக்குதுங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே மட்டும் வந்து ஒரு அவங்களுக்கு லைட்டு யூ கொடுத்துருக்கோன்னு மட்டும் பாருங்கள். லையர் வந்து கேட்டிருந்தாங்க, லைட்டாக லையர் மட்டும் அப்படியே கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. சில பேர் எனக்கு ஹேரே இல்லைங்க, முக்கால்வாசி பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஹேர் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் எனக்கு லையர் பண்ணும், ஃபெதர் பண்ணும், அந்த மாதிரி யூ பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா சில பேத்துக்கு வந்து முடியே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு வந்து நிறையா ஹேர் கட் பண்ணணுன்னு ஆசை இருக்கும். சில பேத்துக்கு நிறைய முடி இருக்கும், அவங்க வந்து லாங் ஹேர் எனக்கு வேணாங்க, நான் பின்னியெல்லாம் போட மாட்டேன், எனக்கு வந்து ஹேரு கட் பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. 100 பேர் மட்டும்தான் பின்னி போடுற மாதிரி இப்போ ஆயிடுச்சு காலகட்டம். ஸோ இவங்களுக்கு மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் நம்ம கட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ எவ்வளோ லென்த்தாக இருந்த ஹேரை வந்து அவங்க கட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். ஏன்னா கிட்ஸ் எல்லாம் இருக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்னிங் வந்து நம்மளுக்கு குக்கிங் பண்ணுறது, அவங்கள கவனிக்கிறது, இந்த மாதிரி ஒரு இதுலேயே நம்மளுக்கு போயிடும். சரிங்களா? நம்மளை கேர் பண்ணுறதுக்குன்னே நம்மளுக்கு டைமே இருக்காது. அப்போ வந்து லாங் ஹேர் இருந்துச்சுன்னா இன்னும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு குட்டீஸ் இருக்குது. இப்போ அவங்க ஃபேஸில் ஒரு ரியாக்ஷன் வரும் பாருங்கள், அதுதாங்க ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுல தான் நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கஸ்டமர் வந்து ஹேர் கட் பண்ணி செட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ அந்த குழந்தைக்கு எப்படி சொல்கிறது, அம்மா காலையே பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இனிமேட்டு வந்து ஹேரு போனிடெயில் போடலாம், கிளிப் மட்டும் குத்திக்கலாம், பின்னி போடுறது தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு எல்லாமே சரி பண்ணிட்டோம்.